ஐநார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அண்ணே நீ செய்யறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டேய் நான் என்னடா தப்பு செஞ்சேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது உண்மைதானே, என்ன தலையில மட்டும் சின்ன அடி, ஒரு லேசா ஒரு காயம், அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி பெருசா காட்டன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இங்க சோழன் சொல்லவும், அண்ணே ரொம்ப தப்புனே, நீ ஏற்கனவே அண்ணிக்கிட்ட போய் சொல்லி அண்ணி அதனாலதான் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இப்ப திரும்ப திரும்ப இதே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், டேய் போடா, நிலாவுக்கு இப்படி சென்டிமெண்ட் ஆவது என் மனசுல இருக்கிறது புரியட்டும், இங்க பாருடா நான் செய்யறது தப்பு தான், ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியலடா, எனக்கு அவன் மேல இருக்கிற காதல், அவளுக்கு என்னைய பிடிக்கணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கே தவிர மற்றபடி நான் செய்யறது சரியா தப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேற்கொண்டு பொய் தான் சொல்றாரு. தலையில மட்டும் ஒரு சின்ன காயம், கையிலலாம் அடியே படல, ஆனா ஒரு பெரிய கட்டா போட்டு கையிலையும் காயம் அப்படின்னு சொல்லி இங்க நிலாவை கொஞ்சம் ஏமாத்துறாரு. ஏற்கனவே செஞ்ச தப்பெல்லாம் சோழன் மறந்துட்டு மறுபடியும் எப்படியாவது நிலா வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பெரிய காயமா நிலா முன்னாடி காட்டணுன்றதுக்காக கையிலலாம் கட்டை போட்டு சோழன் ரெடியா இருக்க இங்க நிலா பதறி போய் ஓடியாராங்க. சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா உள்ள வர, என்ன சோழன் இது, இவ்வளோ பெரிய காயம் தலையில வேற, என்ன சோழன் பார்த்து போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க கதறி அழுகவும், நிலா நிலா ஒன்றும் இல்லைப்பா, அவனுக்கு பெருசாலாம் அடி இல்லை அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னன்னு கை இப்படி இருக்கு, கையில் என்ன பெரிய ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் விட்டா ஒரு வாரத்தில் விட்டாலே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், என்ன சோழன் பார்த்து போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நிலா கேட்க, என்ன பண்ணுறது நிலா, நீ வேற போயிட்ட, வீட்டை விட்டே போயிட்ட, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இருந்து என்ன நிலா பண்ண போகிறேன், நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்கிறப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேணாம் நிலா அப்படின்னு சொல்லி சோழன் நீங்கள் கண் கலங்கவும், நிலா என்னை மன்னிச்சிரு நிலா, நான் செஞ்சது தப்பு தான் நிலா, தப்பு தான், ஆனால் தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நிலா எனக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கையை பிடிச்சி அழுகிறாரு. இதை திவ்யாவும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. நிலா கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்ல, அப்பதான் சேரன், நிலா கொஞ்சம் யோசிப்பா அண்ணி, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, எல்லாரும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா ப்ளீஸ் நிலா, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு நிலா, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா வெளியே வந்துடுறாங்க. பாத்தியாடா கையில் காயத்தை பார்க்கவும் உங்கள் அண்ணி எப்படி துடிச்சு போனான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி சோழன் பல்லவன் கிட்ட பேச, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தலல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், அப்போ அவள் வீட்டை விட்டு போயிடுவா, பரவாயில்லையாடா, அவள் வீட்டில் இல்லைன்னா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அண்ணி வீட்டில் இருக்கணும் தான், ஆனால் அதுக்காக மறுபடியும் நீ அண்ணி ஏமாத்துற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், நான் எங்கடா முழுசா ஏமாத்துனேன், 50 ஏமாத்திருக்கேன், 50 மறைச்சிருக்கேன், அவ்வளோதான், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதானே, ஆக்சிடென்ட் ஆச்சு, வண்டி இடிச்சிச்சு, இந்த தலையில காயம், லைட்டான காயம், என்ன அவளை கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த கையில போடாத கட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்பதான் யதார்த்தமா நிலா வராங்க. இந்த கையில இருக்கிற கட்டு பொய்க்கட்டு அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதை நிலா கேட்க, நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, ஆக மொத்தம் இவர் திருந்தவே இல்லை போல அப்படின்னு சொல்லி நிலா கோபத்தோட இங்க சோழனை பார்க்க, இங்கே பேசிக்கிட்டு இருந்த விஷயம் நிலா காதில் விழுந்துருச்சு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச வரையில, ஆக மொத்தம் நீங்கள் திருந்தவே இல்லை அப்படித்தானே, எப்படா அவளை பொய் சொல்லி ஏமாத்தலாம் நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா நிலா என் மனசில் இருக்கிற காதலை மட்டும் நீ புரிஞ்சுக்க நிலா, அவ்வளவுதான், எனக்கு அது மட்டும்தான் நிலா, நான் பொய் சொல்லி உன்னை ஏமாற்றி உன்கிட்ட இருந்து என்ன நிலா நான் பண்ண போகிறேன், உன்கிட்ட நான் பொய் சொன்னேன்னு சொல்கிறேன்ல, உன்னை பொய் சொல்லி ஏதாவது உன்கிட்ட நான் தப்பாக நடந்திருப்பேனா, இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்திருக்க, புருஷன்ற உரிமை எடுத்து உன்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பேனா, இல்லை உன்னை ஏதாவது நான் செஞ்சிருக்கேனா, என் நிழல் கூட உன் மேலே பட்டது கிடையாது நிலா, அப்படி தானே நிலா உன்னை நான் பார்த்துருக்கேன், நான் போய் சொன்னேன்தான், எதுக்கு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிலா, இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான் நிலா, என் வாழ்க்கையில் நீ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த ஜென்மம் முழுக்க உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், இது தப்பா நிலா, நான் பொய் சொல்கிறேன் புரிஞ்சுக்க நிலா, ஆனால் அது உனக்காக மட்டும்தான் நிலா அப்படின்னு சொல்லி இதுக்கும் ஒரு காரணத்தை காட்டி நிலாவுடைய மனசை சோழன் கரைக்கவும், அப்போ கையில் அடி இல்லை அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், லைட்டாக தான் அடி, அதை கொஞ்சம் பெரிய கட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் மறைக்கவும், உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவத்தோட வெளியில் வந்து உட்கார, அப்போ தான் சேரன் வராரு.
நிலா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னண்ணா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லைப்பா வீட்டுக்கு வந்துருப்பா, நீ ஏன்பா வீட்டை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைப்பா நீ பாட்டுக்கு போயிட்ட, நீ போனதுக்கப்புறம் சோழன் அவன் என்னென்னமோ பேசி எங்கெங்கேயோ போய் இப்போ பாரு ஆக்சிடென்ட் நிலைமைக்கு வந்துருச்சு. அவன் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணுன்றதான்ப்பா எங்களுடைய ஆசை. எங்களுடைய ஆசையை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ அவன் கூட இருக்கணும்ப்பா. நீ அவன் கூட இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை நான் உன்கிட்ட கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு எனக்காக அவனுக்கு நீ கொடுப்பா. நீ கொடுக்குற இந்த வாய்ப்பை மட்டும் அவன் தப்பாக பயன்படுத்தினானா நீ அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவை எடுத்துக்கப்பா. ஆனால் விவாகரத்து தான் கிடைச்சிருச்சேப்பா. விவாகரத்து கிடைச்சிருச்சு, சட்டப்படி நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா இருக்கு? நீ அவனை ஒரு ஃப்ரெண்டாக பாருப்பா, ஒரு ஃப்ரெண்டாக பாரு. அவன் கூட நீ எப்பயும் போல பேசு, பழகு. உனக்கு சோழனை மனசார ஏற்றுக்கிட்டு சோழன் கூட வாழணும் அப்படின்னு என்னைக்கு உனக்கு தோணுதோ அதுக்கப்புறம் நீ சோழனை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாம இருக்கிறதும் ஓ முடிவுப்பா. ஆனால் வீட்டை விட்டு மட்டும் போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கண் கலங்கி சொல்லவும், அப்போதான் நிலா எல்லாரும் இப்படி சொல்லவும் நிலாவுக்கும் பார்த்தா திவ்யா வீட்லேயும் எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி நிலா ஒரே யோசனையில் இருக்காங்க. அப்போ தான் பாண்டியும் வராரு. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேங்க அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்லுங்க பாண்டி அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லைங்க அவன் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அது நீங்கள் மட்டும் தாங்க. அவனுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவன் என்ன சொல்கிறது, நீங்கள் அவனுடைய உசுரை கேட்டால் கூட தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் நிலா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஆமாங்க நீங்கள் அதிர்ச்சியோட பார்க்குறது புரியுது. உங்களுக்கு ஒன்றுனா அவன் துடிச்சு போயிடறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் செய்வாங்க. உங்கள் மேலே அவ்வளவு அளவு கடந்த பிரியம், பாசம், காதல் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பையனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவன் செய்கிறதெல்லாம் புரியுது, புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் செய்கிறதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லி பாண்டியும் நிலாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க எல்லாரும் சொன்னதும் நிலா மொத்தமாக மனசு மாறிடுறாங்க. சரிண்ணே நான் வீட்டுக்கே வரேன், ஆனால் சோழனுக்கு இது நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு.